அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு யுஏஇ அனௌன்சஸ் எக்ஸிட் ஃப்ரம் ஒபெக் குரூப் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. அதாவது யுஏஇ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஓபிஇசி ஒபெக் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அமைப்பிலிருந்து வெளிய வந்திருக்காங்க. ஓகேவா? ஒபெக் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆர்கனைசேஷன் ஆஃப் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஆர்கனைசேஷன் ஆஃப் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரீஸ். இந்த அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா, 1960ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி பாக்தாத் அப்படிங்கிற பகுதியிலிருந்து தொடங்கப்படுது. ஓகேங்களா? பாக்தாத்லேருந்து தொடங்கியிருக்காங்க. இந்த அமைப்புல இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, 12 உறுப்பு நாடுகள் வந்து இருந்தாங்க. இந்த அமைப்போட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து எங்க இருக்குன்னா, வியன்னா. வியன்னா எங்க இருக்குன்னா, ஆஸ்ட்ரியா. ஆஸ்ட்ரியாவோட கேப்பிட்டல் தான் வியன்னா. ஸோ இந்த ஒபெக் அப்படிங்கிற அமைப்பு இன்டர்நேஷனல் லெவல்ல இந்த ஆயில் புரொடக்ஷன், ஆயில் பிரைஸஸ் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்தாங்க. ஓகேவா? இந்த 12 உறுப்பு நாடுகளுமே ஆயில் புரொடியூசிங் கண்ட்ரீஸா தான் இருப்பாங்க. சரியா? அதான் ஆர்கனைசேஷன் ஆஃப் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரீஸ்ன்னு சொல்லி பேர் வச்சிருந்தாங்க. ஸோ இந்த அமைப்புல இருந்து இப்ப யார் வெளிய வரப்போறாங்க அப்படின்னா, யுஏஇ வெளிய வரப்போறாங்க. அதனால டோட்டல் மெம்பர்ஸ் வந்து 12ல இருந்து 11ஆ கம்மியாக போகுது. சரியா? ஒபெக்ல 12ல இருந்து 11ஆ கம்மியாக போகுது. ஓகேவா? ஏன் யுஏஇ வெளிய வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை. அடுத்தது ஒபெக் அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த க்ரூட் ஆயில் புரொடக்ஷன கம்மி பண்ணிட்டே வராங்க. ஸ்கேல் டவுன் பண்ணிக்கிட்டே வராங்க கொஞ்சம் கொஞ்சமா. ஆனா யுஏஇக்கு வந்து அவங்க அவங்க நாட்டோட வளர்ச்சின்னு பார்க்குறப்ப, ஆயில் புரொடக்ஷன அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறது அவங்களோட கொள்கையா இருக்கு. ஸோ இந்த மாரி பாலிசி டிஃபரன்சஸ் இருக்கனால யுஏஇ வந்து மே 1ல இருந்து எஃபெக்டிவா மே 1ல இருந்து இந்த ஒரு எக்ஸிட் அப்படிங்கிறது எஃபெக்டிவ் ஆகும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஓகேவா? எஃபெக்டிவ் ஆன் மே 1. ரைட். இதுதான் வந்து நம்ம பார்க்கணும். ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன வச்சு கேட்டிருக்காங்க. அதனால நம்ம பார்த்து வச்சுக்கிறோம். சரியா? அடுத்தது ஆர்டிஇ ஆக்ட் ரிலேட்டடா நமக்கு ஒரு விஷயத்த குடுத்திருந்தாங்க. அதுல நம்ம ஒரே ஒரு புரோவிஷன மட்டும் தான் பார்க்க போறோம். சரியா? ஸோ ஆர்டிஇ ஆக்ட் நமக்கு தெரியும். 2009ல வந்து வந்திருக்கும். ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட். 2010 ஏப்ரல்ல இருந்து அத இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதுல ஒரு இன்ட்ரஸ்டிங் புரோவிஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 25% சீட்டுகள வந்து பிரைவேட் ஸ்கூல்ல வந்து குடுக்கணும். ஓகே. பிரைவேட் ஸ்கூல் வந்து 25 சீட் வந்து 25% சீட்ஸ வந்து ஏழை மக்களுக்கு வந்து குடுக்கணும் அப்படிங்கிறது. ஸோ அந்த ஒரு புரோவிஷன் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த செக்ஷனுக்கு கீழ வருது அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. செக்ஷன் 12 சப் கிளாஸ் 1, சப் கிளாஸ் சிக்கு கீழ தான் அந்த 25% ரிசர்வேஷன் வந்து பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸ்க்கு வந்து குடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸ் அண்ட் சோஷியலி டிஸ்அட்வான்டேஜ்டு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு வந்து 25% சீட்ட பிரைவேட் ஸ்கூல் வந்து ஒதுக்கணும் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய அந்த செக்ஷன் தான் இங்க குடுத்துருக்காங்க. சப் 12 சப் கிளாஸ் 1, சப் கிளாஸ் சி. சரியா? இந்த செக்ஷன மட்டும் இங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க போதும். ஓகேவா? ரைட். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, தி ஃபைட் டூ எலிமினேட் செர்விக்கல் கேன்சர் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. தி ஃபைட் டூ எலிமினேட் செர்விக்கல் கேன்சர் அதுல முதல் படியே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 2008ஆம் ஆண்டு புரொஃபசர் ஹெரால்ட் ஜுர்ஹவுசன் அப்படிங்கிறவரு 2008ஆம் ஆண்டு என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, அவருக்கு நோபல் பரிசு வந்து வழங்கியிருப்பாங்க. மருத்துவத்துக்கான நோபல் பரிசு. எதற்காக அப்படின்னா, இவர் தான் இந்த செர்விக்கல் கேன்சர் அப்படிங்கிறது இந்த ஹெச்பிவி அப்படிங்கிற இந்த ஹியூமன் பப்பிலோமா வைரஸ்னால ஏற்படுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருப்பாரு. குறிப்பா பார்த்தீங்கன்னா, ஹெச்பிவியோட 16, ஹெச்பிவியோட 18, ஹெச்பிவியோட டிஃபரெண்ட் ஸ்ட்ரெயின்ஸ் நெறைய இருக்கும். அதுல ஹெச்பிவி ஸ்ட்ரெயின்ஸ் 16 அண்ட் 18 வந்து பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு வந்து செர்விக்கல் கேன்சர் அப்படிங்கிறத ஏற்படுத்துது. அ உலகளாவிய அளவுல பார்த்தீங்கன்னா, அதிக மக்கள் அதாவது பெண்களுக்கு அதிகமா வரக்கூடிய கேன்சர்ல 2வது இடத்துல இருக்கக்கூடிய கேன்சர் தான் இந்த செர்விக்கல் கேன்சர் அப்படிங்கிறது. சரியா? ஸோ இதற்காக 2018ஆம் ஆண்டு WHO வந்து ஒரு உலகளாவிய திட்டத்த வந்து கொண்டு வராங்க. செர்விக்கல் கேன்சர 2030ஆம் ஆண்டுக்குள்ள நம்ம எலிமினேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அத 2020லேருந்து நடைமுறைப்படுத்துறாங்க. 2030க்குள்ள நம்ப செர்விக்கல் கேன்சர எலிமினேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் டார்கெட். ஸோ அந்த WHO ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 90:70:90 அப்படிங்கிறது தான் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி. ஓகேவா? 90:70:90 அப்படிங்கிறது தான் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி. ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 90 90:70:90ன்னு சொல்லி பார்த்தோம். அதுல ஃபர்ஸ்ட் 90% என்ன அப்படின்னா, 15 வயதுக்கு உட்பட்ட சிறுமிகளுக்கு வேக்சினேஷன போடணும். அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் 90. ஓகேவா?
அடுத்தது இந்த 70% என்ன சொல்றாங்க அப்படின்னா 35ல இருந்து 45 வயதுக்குள்ள இருக்கக்கூடிய பெண்களுக்கு டெஸ்டிங் பண்ணியிருக்கணும். அவங்களுக்கு செர்விக்கல் கேன்சர் இருக்கா இல்லையா அப்படிங்கறத டெஸ்ட் பண்ணியிருக்கணும். அதுதான் இந்த 35 to 45ல இருக்கக்கூடிய கேட்டகரியில இருக்கக்கூடிய பீப்புளுக்கு. அதான் இந்த 70%. அடுத்தது இந்த டெஸ்ட் பண்ணாங்கன்னா யாருக்கெல்லாம் வந்து செர்விக்கல் கேன்சர் இருக்கு அப்படிங்கிறது தெரியும். அந்த தெரிஞ்சவங்களுக்கு நம்ம 90% ட்ரீட்மெண்ட் வந்து கொடுத்துருக்கணும். ஓகேங்களா? அதுதான் இந்த 90:70:90 அப்படிங்கிற டார்கெட். 90 அப்படிங்கிறது 15 வயதுக்கு சிறுமிகளுக்கு வேக்சினேஷன் போடணும். 70 அப்படிங்கிறது 35 வயசுல இருந்து 45 வயசு இருக்கக்கூடிய பெண்களுக்கு செர்விக்கல் கேன்சர் இருக்கா அப்படிங்கறத டெஸ்ட் பண்ணணும். இன்கேஸ் அவங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறப்ப 90% அவங்களுக்கு டயக்னோசிஸ் பண்ணிருக்கணும், ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணிருக்கணும். சரியா? சோ அதுதான் இந்த 90:70:90 அப்படிங்கிற டார்கெட். இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை தான் WHO வந்து ப்ரொபோஸ் பண்ணி அதுதான் நம்ம எல்லா நாடுகளுமே வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோ அதை பேஸ் பண்ணி தான் இப்ப சமீபத்துல கூட பாத்தீங்கன்னா ஜனவரி 27, 2026ல தமிழக அரசாங்கம் ஒரு திட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. சிறுமிகளுக்கு வந்து 14 வயதுக்குட்பட்ட சிறுமிகளுக்கு ஹெச்பிவி வேக்சினேஷன் ப்ரோக்ராம் அப்படிங்கறத கொண்டு வந்துறாங்க. செர்விக்கல் கேன்சருக்கான வேக்சினை வந்து போட்டு விடுறாங்க. கார்டசில் அப்படிங்கிற இந்த வேக்சினை வந்து நம்ம பெண் குழந்தைகளுக்கு வந்து போட்டு விடுறாங்க. அத வந்து முதல் கட்டமா அந்த திட்டம் வந்து 4 மாவட்டங்கள்ல அறிவிக்கப்பட்டுச்சு. எங்கெல்லாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அரியலூர், அடுத்தது பெரம்பலூர், அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை, அடுத்தது தருமபுரி. இந்த மாதிரி 4 மாவட்டங்கள்ல முதல் கட்டமா தமிழக அரசாங்கம் கொண்டு வந்திருக்காங்க. 14 வயதுக்குட்பட்ட சிறுமிகளுக்கு இந்த கருப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசியை போட்டு விடுறாங்க. என்ன வேக்சின் போடுறாங்க அப்படின்னா இந்த கார்டசில் 4 அப்படிங்கிற வேக்சின். இதே மாதிரியான திட்டத்தை இந்திய அரசாங்கம் பிப்ரவரி 28, 2026ல நம்ம பிரதமர் மோடிஜி வந்து ராஜஸ்தானோட அஜ்மர் அப்படிங்கிற மாவட்டத்துல வந்து அறிமுகப்படுத்துறாரு. அதுவும் அதேதான். அந்த திட்டமும் அதேதான். 14 வயதுக்குட்பட்ட சிறுமிகளுக்கு அரசாங்கமே வந்து இந்த கார்டசில் அப்படிங்கிற வேக்சினை போட்டு விடுறாங்க. இது இந்தியா ஃபுல்லா. இது தமிழ்நாட்டுல மட்டும் நம்ம பண்றோம். ஓகே. தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட் பண்ணாங்க. அதை பேஸ் பண்ணி தான் இந்திய அரசாங்கமும் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. சோ அததான் இந்த ஆர்டிகல்லயும் நமக்கு கொடுத்திருக்காங்க. 90:70:90 அப்படிங்கிற டார்கெட்டை நோக்கி இந்தியாவும் நகர ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். சரியா? சோ மத்தபடி பாத்தீங்க அப்படின்னா நம்ம இன்ஸ்டிடியூட்ல ஒன் ஷாட் எம்சிக்யூ அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சோ இந்த கோர்ஸ் முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா நீங்க ஆல்ரெடி படிச்ச சப்ஜெக்ட் கண்டென்ட்டை கொஸ்டின் பேங்க் பேசிஸ்ல அப்ரோச் பண்றதுதான் இந்த ஒரு கான்செப்ட். சரியா? உங்களுக்கு ஒவ்வொரு டாபிக்கும் 100+ கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். அந்த 100+ கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு பாடசாலையில கிளாஸாவும் எடுத்துருவாங்க. வீடியோவா எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறமா நீங்க உங்களோட கொஸ்டின் பேங்க் வச்சு நீங்க அதை வெரிஃபை பண்ணிக்கலாம், கோ த்ரூ பண்ணிக்கலாம். சரியா? சோ இத பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒன் ஷாட் எம்சிக்யூக்கு இப்ப இந்தியன் பாலிட்டி புக் வந்து ரெடி ஆயிருக்கு. ஓகேவா? புக் ரெடி ஆயிருச்சு. கிட்டத்தட்ட 3 வால்யூமா அந்த புக் வந்து பிளான் பண்ணிருக்காங்க இன்ஸ்டிடியூட்ல. சோ ஃபர்ஸ்ட் வால்யூம் வந்து ரெடி ஆயிருச்சு. வேணுங்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சரியா? சோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல முக்கியமான விஷயங்களை வந்து பார்த்துக்கோம். நன்றி. சுரேஷ் IAS அகாடமி வெற்றி